ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பிரெட் சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம். சீஸ் எதுவுமே இல்லாமல் வெறும் ரெண்டே பொருள் வச்சு பிரெட் சாண்ட்விச் எப்படி சுலபமாக செய்யலான்றதை பார்த்துடலாம் வாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துடுங்க. அப்போ தான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம பிரெட் சாண்ட்விச் பண்ணுறதுக்கான பொருள் என்னென்னா 2 வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இதெல்லாமே ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். 2 வெங்காயத்தையும் இது போல் ரொம்ப பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல் தக்காளியையும் பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாவையும் பொடிசாக நறுக்கிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இது போல் சேர்த்த அப்புறமா இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஜூஸி மாதிரி ஆகுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி சாறுலாம் வெளியில் வர அளவுக்கு நல்லா இது போல் ஜூஸியாக இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ண இது நல்லா அந்த மசாலாலாம் பரவி ஜூஸியாக ஆகுது. இது போல் ஜூஸியாக இருக்கிற மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ இது சரியாக இருக்குது. இப்போ நம்ம பிரெட் எடுத்து வச்சுக்கலாம். நான் இதுக்கு 6 பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை எடுத்து ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து அதில் நம்ம இதை போட்டுக்கலாம். இது போல் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு பிரெட் எடுத்து அது மேலே இதை நல்லா இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது போல் நீங்கள் அது மேலே வச்சுட்டு இன்னொரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்து இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அதே போல் அடுத்த ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து பிரெட் மேலே இந்த ஸ்டஃபிங் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பிரெட் எடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இதே போல் இன்னொரு பிரெட் எடுத்து அது மேலே இந்த ஸ்டஃபிங்கை நீங்கள் வச்சுட்டு ஃபுல்லாக எல்லா சைடுமே இந்த ஸ்டஃபிங் நீங்கள் வச்சுட்டு ஒரு பிரெட் எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இதே போல் எல்லா பிரெட்டுமே பண்ணுங்கள். இப்போ இது தயாராகிடுச்சு. இப்போ இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தவா ஒன்று வச்சுட்டு தவாவில் நான் நெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெய் கூட யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நெய்யை தவா ஃபுல்லாக தடவிடுங்க. தடவின அப்புறமா இந்த பிரெட் எடுத்து நம்ம அப்படியே இதில் வச்சுருவோம். நீங்கள் கொஞ்சம் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பிரெட்டை நீங்கள் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி இது போல் விடுங்க. கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து விடணும். ஒரு சைடு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் அடுத்த சைடை திருப்பி போட்டு அதே போல் ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. இதை நெய்யில் மட்டும்தான் செய்கிறேன், எண்ணெய் எதுவும் யூஸ் பண்ணலை. இதே போல் அடுத்த சைடும் திருப்பி போட்டு இதே போல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிரெட்டோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகணும். அடுத்த பிரெட்டும் இதே போல் நல்லா நெய்யை தடவி விட்டுட்டு தவாவில் அடுத்த பிரெட்டையும் இதே போல் நம்ம வச்சுக்கலாம். அழுத்தம் கொடுத்துக்கோங்க. இதே போல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு நமக்கு வெந்த அப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், இது போல் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பிரெட் சாண்ட்விச். சுலபமான பிரெட் சாண்ட்விச் பாருங்கள், சூப்பராக இருக்குது.
நம்ம உள்ள வச்ச ஸ்டஃபிங்கோட இதை சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்களும் இந்த மாதிரி பிரெட் சாண்ட்விச் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.